அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் இறுதி ராசியாக வருவீங்க. மேலும் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் உபய ராசிகளில் ஒரு ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. மேலும் மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. 21 முதல் 4 பாதங்கள், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், மேலும் புரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும்ங்க. மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஆனி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்காருங்க. இதன் காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ எதனா ஒரு வேலை நீங்கள் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா அந்த வேலையை கொஞ்சம் காலதாமதமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஏற்படும். அதாவது கொஞ்சம் சோம்பல்தனம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தந்த விஷயங்களை அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வேலை பளு எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்தினாலேயோ அல்லது தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இடத்துலையே கொஞ்சம் உங்களுக்கு தலைவலியோ அல்லது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய உணவு முறையில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ட்ரிகர் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ராகு ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் செவ்வாய் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க. பொதுவாக மீனம் ராசிக்கு செவ்வாயுடைய இடங்கள் 2வது வீடு மற்றும் 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம்ங்க. தற்சமயம் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ரியல் எஸ்டேட் துறையில் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள்
ரியல் எஸ்டேட் துறையில வந்து குடுக்கல் வாங்கல் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும், இது நாள் வரைக்கும் நீண்ட காலமா உங்களுக்கு வராம இருக்கின்ற பணம் வந்து தற்சமயம் உங்களுக்கு நல்லபடியாக திருப்பி கிடைப்பதற்கும், இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பேர்ல வந்து புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும், மேலும் அந்த வீடு கட்டுமான பணி நீங்க நினைச்சபடி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடித்துக் கொள்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது வந்து கேத்துக்கு உகந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் உண்மைங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து கருத்து வேறுபாடுகள்னால நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில அன்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ தற்சமயம் வந்து உங்களுடைய 7வது வீட்டில் வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களின் வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய பூர்வீக சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனைவிக்கு வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனைவிக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சுக்கிரன் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலுவை இருக்கு அப்படின்னா அந்த தாய் வழி சைடு சொத்து வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இப்போ சாதகமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இதனால் வரைக்கும் அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அழகுக்கு வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இப்போ உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்ககிட்ட வந்து கடன் தொகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த ஆனி மாதம் வந்து உங்களுக்கு நிதி உதவி நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இன்கேஸ் அவ்வப்போது வந்து தீர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்களுக்கு வந்து புதிதாக ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே.
மேலும் தற்சமயம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே கலவையா வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ புதன் ஆதித்ய யோகம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்ட்டு. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல உங்களுடைய ராசியிலயோ அல்லது 4வது வீட்லயோ அல்லது 8வது வீட்லயோ ஒண்ணா வந்து சங்கமம் செய்றாங்க அப்படின்னா 100% நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வந்து ஐதீகங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சூரியன் வந்து உங்களுடைய 4வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் இது நாள் வரைக்கும் ஒரு சிலர் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசமாக இல்லாத சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே நீங்கள் வந்து நல்லபடியாக அக்கறை கொள்வதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சூரியன் கூட புதன் கிரகமும் கலவையாக சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது கம்யூனிகேஷன் துறையிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் துறையில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. நிறைய பேர் வந்து 7 சனி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட இருக்கீங்க. ஆனாலும் என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் வந்து தற்சமயம் வந்து தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் மீனம் ராசி நண்பர்களுக்கு அமர்ந்திருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வந்து நீங்க பணத்தை செலவிடுவதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி வந்து கிளியரா யோசிச்சுட்டு நீங்க பணத்தை வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரிங்க செலவழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து புதிதாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு தொழில் செய்வதற்கும் மேலும் அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபகரமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஆனால் அதே சமயம் வந்து உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்பி நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்களுக்கு நிதி உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நிதி உதவி செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக செக்யூரிட்டி டெபாசிட்காக பணம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால் உங்ககிட்ட வந்து ஜாமீன் கையொப்பம் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க.
எப்பவுமே வந்து சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் வந்து நம்மளுடைய மறைவு ஸ்தானங்களில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் தடப்பட்டு போயிருங்க. ஆனாலும் குரு பகவானுக்கு வந்து எப்பவுமே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. தான் இருக்கின்ற இடத்துடைய தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் குரு பகவான் வந்து இருக்கின்ற இடத்துக்கு தான் பலம் கிடையாதே தவிர மற்றபடி வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்னதான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள விலகுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் விஷயமா எதனா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும், இன்கேஸ் நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ரொம்பவே அற்புதமான வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இதில் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது இப்போ எங்களுக்கு வந்து 7 சனி காலம் நடந்துகிட்டு இருக்குங்களே, இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எப்படி வந்து வரன் கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னதான் 7 சனி காலம் நடந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்த திருமணம் நிச்சயமாக கைகூடுவதற்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனிமே நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் இனி லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கொள்வதும், மேலும் வந்து எல்லா நாளும் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையிலையும் விடாது வந்து நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலே அனைத்துமே கட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இந்த 7 சனியுடைய முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம்
மந்தத்தன்மை காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில நின்னுட்டு, நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் சைட்டு போயிட்டு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் அனைத்து மீனம் ராசி நண்பர்களுக்குமே செட் ஆகாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது இதுல ஒரு சிலருக்கு நல்லாவே செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பொருந்தாமல் இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.